ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நேராக நாங்கள் வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சந்தான கருப்பர் கோயிலுக்கு தாங்க. சாமியை பார்த்தோன்னே புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 200 குளத்துக்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஆடி மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தி கடன் தீர்த்துக்கிறாங்க. எல்லோரும் விருப்பப்பட்டபடி ஆடு வேண்டிக்கிட்ட மாதிரி ஆடு, கோழி இல்லை என்ன பொருள் வேண்டிக்கிறாங்களோ அதை வாங்கி கொடுத்து அதை ஒரு விருந்தாக வைக்கிறாங்க. நேர்த்தி கடன் செய்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு எங்கள் சின்ன மாமனார்கிட்ட இருந்து. அதனால தான் கிளம்பி வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டமெல்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது. நாங்கள் வந்ததே 12 மணிக்கு மேலேங்களா, ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன். அந்த தம்பி இல்லைக்கா, காலையிலேயே ஆடி முடிச்சுட்டோம், இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சரி பரவாயில்லப்பா, எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைக்கா ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் இன்னும் நாங்கள் சாப்பிடலைன்னு சொன்னார். ஆக்சுவலாக நாங்களும் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கர கூட்டங்க. இத்தனை மக்களை இந்த இடத்துல பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்துக்கங்க, ஒரு கறி சோத்துக்காக இப்படி உட்கார வச்சுட்டாங்க. ஆமாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 2000 பேர் பக்கத்தில் வந்திருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ கூட்டத்துக்கும் பந்தி பரிமாறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருந்தும் அவங்க ஓயாமல் பந்தி பரிமாறிட்டு தான் இருந்தாங்க. பட் க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்தனால ஈஸியாக இடம் பிடிக்கவே முடியல. நாங்கள் எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டு, ஆனாலும் எங்களுக்கு இடம் கிடைக்கல. எங்களுக்கு முன்னாடி இருக்க பந்திக்காரங்க எந்திரிச்சாதான் எங்களுக்கு இடம். சரி என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டாகணுமேன்னு சொல்லிட்டு வெறும் சோறுனாவே வெயிட் பண்ணுவோம், கறி சோறுனா வெயிட் பண்ண மாட்டோமா. ஓகே வெயிட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் அவர் ஒரு படி மேலே போயிட்டு சாப்பிட்ருக்கவங்க பின்னாடியே போய் உட்காந்துட்டாரு. எங்கள் சின்ன மாமனார் வேறு வந்து, ஏப்பா உங்களுக்கு இடம் கிடைக்கலையா, சரி அடுத்த பந்தியில் கண்டிப்பாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாமா, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். எங்களுக்கு முன்னாடி இருக்க பந்திக்காரங்க எப்படியோ ஒரு வழியாக ஒவ்வொருத்தரும் எந்திரிக்க ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தராக உட்கார ஆரம்பிச்சிட்டோம். இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயங்கிறனால இலையவே எடுக்கலை இன்னும். ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இடம் பிடிச்சி ஒவ்வொரு ஆளாக உட்கார ஆரம்பித்தோம். இடம் பிடிச்சி உட்காந்து என்னங்க பிரயோஜனம், ஒரு வழியாக இலையெல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கும் இலை போட்டுட்டாங்க. பாப்பாங்கள்ல எப்பமா சாப்பாடு வைப்பாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சாப்பாடை பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எங்கள் இலைக்கு ஒயிட் ரைஸ் வந்துருச்சுங்க. அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒயிட் ரைஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணோம். கூடவே சிக்கன் சிந்தாமணி வச்சாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் சிந்தாமணியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. மட்டன் சிந்தாமணியும் வச்சாங்க. கலரே சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை காரமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லைங்க. இது மட்டும் இல்லாமல் தலைக்கறியும் இருக்குது. நான் சிக்கனையும் மட்டனும் சேர்ந்துடாமல் தனித்தனியாக பிரித்து வச்சு வெயிட் பண்ணேன். கூடவே தலைக்கறி கிரேவியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்சமாக வச்சுட்டு அப்படி தம்பி இன்னும் கொஞ்சம் வயசாமின்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா எதுலேயுமே காரம் இல்லைங்க. ஒரு 2000 பேருக்கு சமைக்கிறாங்க, எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சாங்க. வீட்டில் கூட நம்ம 4-5 பேருக்கு சமைக்கும்போது ஒரு நாள் காரம் கூடாமல் போயிடும். ஒரு டிஷ்ஷில் காரம், ஒரு டிஷ்ஷில் உப்பு, இந்த மாதிரி. இது எதுலேயுமே காரமும் மைல்டாக இருந்துச்சு, உப்பும் அளவாக இருந்துச்சு. குழந்தைங்களும் சாப்பிடலாம், வயசானவங்களும் சாப்பிட்லாங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. நான் ஒரு பெரிய கூட்டத்தில் கறி விருந்துக்கு போயிட்டு திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொன்னால் அது நிஜமாக இங்கே மட்டும்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயில் மண்டபத்தில் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் இதுக்கு 3 பேர் மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபோனை எடுத்து லூடோ விளையாடுறேன்னு சொல்லிட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் உண்ட மயக்கத்தில் அப்படியே எல்லோரும் படுத்துட்டாங்க. அங்கே ஃபேன் இருந்தனால அவங்கவுங்க அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் இருந்தாங்க. இவங்க 3 பேருக்கும் ஃபோனில் விளையாடுறதுக்கு மட்டும் டயர்டே ஆகாதுங்கிற மாதிரி இவங்க ரெஸ்ட்டும் எடுக்கல. ஆனால் ஃபோனை வச்சுட்டு 3 பேரும் மாற்றி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமில்லன்னு சொன்னால், இல்லை நாங்கள் விளையாண்டுட்டே என்ஜாய் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். 3 பேர் லூடோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி கிளம்பலாமா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு தோப்பு இருந்துச்சு. வாங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் போய் காத்தாட உட்காந்து. பயங்கர வெயிலுங்க அங்கே. இந்த கோயம்புத்தூருக்கும் வெள்ளை கோயிலுக்கும் எப்பா யோசிக்கவே முடியாத அளவுக்கு வெயிலாக இருந்துச்சு. சரி அங்கே தோப்புக்குள்ளே போனால் கொஞ்சம் குழு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போனோம். எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி தம்பிகிட்ட சொன்னால் அவன் எல்லாரையும் வர சொல்லிட்டான். உள்ளே போனால் பம்பு செட்டு இருந்துச்சு. பாப்பாங்களா அதை ஆச்சரியமாக பார்த்தாங்க, இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி போகலை, இப்போ பம்பு செட் ஓப்பன் பண்ணி விடலை. நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது பம்பு செட்டில் போய் துணியெல்லாம் துவைச்சிருக்கோம், வாய்க்காலில் துணி அலாசிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு அந்த அனுபவமெல்லாம் துளி கூட கிடையாது. தோப்பையே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். தூரமாக இருந்து பார்ப்பாங்க தோப்பை. பட் இன்றைக்கி உள்ளே கூட்டிகிட்டு போனால் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. உள்ளே போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன். ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் சின்ன சின்ன டியூப்பில் தண்ணி வர மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பிடிச்சி சின்ன பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டா. என்ன தெரிகிறது, எங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேமிலியும் அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி வாங்கலாம், நம்மளும் ஒரு இடம் வாக்காக கிடச்சிதுன்னா அங்கே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் டீப்பாக. அந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. சரி அதில் போய் எல்லோரும் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம்.
பாப்பாங்க 2 பேரும் உட்கார மாட்டேன்னு சொன்னாங்க. மண்ணெல்லாம் உட்கார மாட்டேம்மா, பூச்சியெல்லாம் இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உட்காருங்கன்னு சொன்னாலும் உட்கார மாட்டேனாங்க. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், அந்த பக்கம் போய் ஃபோனில் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க அந்த பக்கம் போய் விளையாட்டுருந்தாங்க. நாங்கள் எங்கள் சின்ன மாமியார் கொழுந்தியம்மார்கள் எல்லாம் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். சந்தோஷும் பரணியும் பாப்பாங்களை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு புல் இதுதான், பூ இதுதான், செடி இதுதான் கிண்டல் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பரணி சின்ன பாப்பாவை கூப்பிட்டு வா உனக்கு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை பிடுங்கி கையில் ஒரு கை மண் அள்ளி போட்டு அந்த செடியை கீழேருந்து முளைக்கிற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக ரீல்ஸும் எடுத்துட்டாங்க, சூப்பராக வந்துருந்துச்சு. சின்ன பாப்பா ஹாப்பி ஆகிட்டா. அதுக்குள்ளே சின்ன மாமனார் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. போயிட்டு 7 அப்பும் மிராண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட பேப்பர் கப்பும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டே இருந்தேன். எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஜாலியாக உட்காந்து குடிச்சிட்ருக்கோம். சின்ன பாப்பா உட்காந்த இடத்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூரான் வந்துருச்சு. ஐயோ அம்மானு கத்திட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா தம்பிங்கெல்லாம் வந்து கல்லை பிரட்டி பார்த்தாங்க. பெரிய பூரானுங்க. அதை வீடியோ எடுக்கலான்னு நாங்கள் ட்ரை பண்ணுறக்குள்ள அது மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிருச்சு. நல்லா பெரிய சைஸ் பூரான். இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஒன்று வருது. இந்த மண்ணுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி பூரான்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பாப்பா அதுக்கப்புறம் சுத்தமாக கீழே உட்காரவே மாட்டேன்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் அதை வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் உள்ள போய்கிட்டே இருக்குது. பெரிய சைஸ் பூரான் தோட்டத்துலலாம் நிறைய இருக்கும். கேட்டால் தென்னை மரம் பூரான்னு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க எங்கள் சின்ன மாமியார். இதுக்கு மேலே தோப்புக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில் வந்து ரோட்டில் நின்றுட்டோம். சரி வேன் எடுங்க எல்லாம் கிளம்பலான்னு பார்த்தா வேனுக்கு வர வேண்டியவங்க 2-3 பேர் வரல. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அகல்யா பாப்பா வச்சுட்டு சின்ன பாப்பா விளையாண்டுட்டு கொஞ்சிட்டே இருந்தாள். ஒரு வழியாக வேனுக்கு வர வேண்டியவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வேன் எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வெங்கட் கூட காரில் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சூர்யா பேக்கரியில் போயிட்டு சின்ன மாமனார் டீ குடிச்சே ஆகணும், கூல்ட்ரிங்க்ஸு கூலிங் இல்லாமல் தானே குடித்தா, வாங்க போய் குடிக்கலான்னு சொன்னார். சரின்ட்டு போனோம். நான் அவரோட தங்கச்சி வீட்டுக்காரு, நானும் அவரும் எங்கள் சின்ன மாமனார் மட்டும்தான். வெங்கட் எங்களை விட்டுட்டு இன்னொரு ட்ரிப் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தார். நாங்கள் 4 பேரும் டீ வாங்கிட்டோம். எங்கள் சின்ன மாமனார் மட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டார். கோவிலேருந்து ரிட்டனும் பஸ் ஸ்டாண்டுக்கு 2 வீலரில் தான் வருவோம்னு சொல்லிட்டு சந்தோஷ் கூட தான் வந்தாங்க. வந்தவங்க கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க பாப்பா, ஏதாவது வாங்கிக்கோங்கன்னா எதுவுமே வேண்டாங்கிறாங்க. என்னடா நம்ம பிள்ளைங்க இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சின்ன மாமனார் கம்பல் பண்ணுறாரு, பாப்பா ஏதாவது வாங்கிக்கோங்க, நாங்களாம் டீ சாப்பிட்டுட்டோம். அவங்க அப்பாவும் சொல்கிறாரு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க பாப்பான்னு. வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தா வர்ற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தோங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்தால் கோயம்புத்தூருக்கு மட்டும் அவ்வளவு கூட்டங்க. எல்லாருமே நம்ம எங்கள் சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் கோயம்புத்தூர் பஸ் மட்டும் வந்தால் ஃபுல்லாக கூட்டமாகவே வருது. கரூர் திருச்சியிலேருந்து வர எல்லா பஸ்ஸுமே எந்த பஸ்லையுமே ஏறவே முடியலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்களே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. கடைசியாக ஒரு பஸ்ஸு வந்துச்சு. எப்படியோ சந்தோஷம் அவரும் ஓடி போய் இடம் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.